ஹலோ 7th ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இயல் 2 லெசன் 1 கார்டு இருக்குல்ல, கார்டில் இருக்கிற உங்களுக்கு முழுமையான புக் பேக் ஆன்சரு எல்லாத்தையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன். எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதிலேருந்து நம்ம பார்ப்போம். வாங்க, ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், தேர்டுக்கும் செகண்ட் ஆப்ஷன் தான். இது நீங்கள் எல்லாம் தெளிவாக குறிச்சிக்கங்க. நான் சொல்கிறது டிக்டேட் பண்ணுறது நீங்கள் கேட்டுக்குங்க, வீடியோவும் பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நயம்பார்ட்டுக்கு வாங்க பார்ப்போம். நயம்பார்ட்டுக்கு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் எழுதிக்குங்க. இல்லைனா நீங்கள் எப்பொழுதும் போல் ஸ்கிப் பண்ணிவிட்டு நயம்பார்ட்டாக விட்டுருங்க. ஏன்னா நயம்பார்ட்டுகள் எதுகை, முனை, எய்பு 3 முக்கியமானது. நீங்கள் இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இது நீங்கள் ஒன் டைம் பார்த்துட்டு கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுத சொன்னால் எழுதிக்குங்க. முக்கியமாக இந்த டைமில் நான் உங்களுக்கு முக்கியமான சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டடி டிப்ஸ் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் லோகோ அகாடமின்னு போட்டு நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக வந்துடும். ஏன்னா நம்ம A to Z எல்லாமே நம்ம இதில் அப்லோட் பண்ணிகிட்டா இருக்கும். நெக்ஸ்ட்டு குருவினாக்குள்ளே போவாங்க. குருவினா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குருவினா பேஜ் நம்பர் 23, பேஜ் நம்பர் 23 எடுத்துக்கோங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் இருக்குது. 23க்கு போயிட்டீங்களா நீங்கள்? ஃபஸ்ட்டு மேலே இருக்கும் பாருங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணுறது தான் கார்த்திகை. அதுலேருந்து ஆரம்பித்து எதிரி முடியும்னா இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல, அது வரையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர். குறிச்சிட்டிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர். நல்லா பார்த்து தெரிஞ்சுக்குங்க, குறிச்சிக்குங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் குருவினாக்கான ஆன்சர் அதே பேஜ் நம்பர் 23 தான். இருங்க, நான் பேஜ் நம்பர் நோட்டீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேஜ் நம்பர் சொல்லுவேன். நீங்கள் பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 23லேயே இருந்துக்குங்க. 23லேயே இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஸ்டடீஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேஜ் பரட்டணும்னா நீங்கள் டக்குன்னு பரப்பிங்க. என்னால் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்த்து கொஞ்சம் லேட்டாகும். ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் கார்டுலேருந்து ஆரம்பித்து தரும் அது வரையும் உங்களுக்கான செகண்ட் குருவினாக்கான ஆன்சர். எங்கே பார்த்துக்குங்க, கார்டுகள்லேருந்து ஆரம்பித்து தரும் இது வரையும் தான் செகண்ட் குருவினாக்கான ஆன்சரு. அதாவது அந்த ஒரு பாயிண்ட் இது செகண்ட் குருவினாக்கான ஆன்சர். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சிறுவினா மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா சிறுவினா நீங்கள் நல்லா படிக்கணும். ஏன்னா பாடலின் பொருளில் அந்த மாதிரி இடத்துல தான் சிறுவினா கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றபடி நீங்கள் கதையாக எழுதுகிற சிறுவினாலாம் ஈஸியாக தான் இருக்கும். சிறுவினா நான் எங்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள். அங்கேயே விலங்குகள்லேருந்து ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் முடிகிற வரையும் இந்த சிறுவினா தான் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. இது அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியான சிறுவினா தான். பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே படிச்சிருங்க, தெளிவாக இருக்கும். சிந்தனை வினாக்கு வாங்க. இப்போ நீங்கள் சிந்தனை வினாக்கு வந்துட்டிங்கன்னா இதில் என்னென்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் எந்தெந்த சிந்தனை வினா. இப்படின்னா இந்த கதையை நீங்கள் படிங்க. கொஞ்சம் தான் இல்லை, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கதை தான். நீங்கள் படிங்க. இது ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கிராமர் இலக்கணம்லாம் உள்ள ஆடாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த சிந்தனை வினா நீங்கள் தெளிவாக பார்த்து உங்களுக்கு சிந்தித்து எழுதுறது தான். அதனால சிந்தனை வினான்னு பேர் வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை நீங்களே எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் சார்ஸ் போட்டுருவாங்க, அண்ட் டீச்சர்ஸும் போட்டுருவாங்க. நீங்கள் தெளிவாக நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் 7th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 6th 8th எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான முக்கியமான கெரியர் கைடன்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். இயல் 2 லெசன் 2 இதில் இருக்கிற நம்ம கம்ப்ளீட் புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதாவது A to Z 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் குருவினா, சிறுவினா, நெடுவினா, சிந்தனை வினா எல்லாமே அதில் உங்களுக்கு கரெக்டாக முடிய போகுது. 5 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான் இருக்குது. அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக்கு உங்களுக்கு 5 தான் இருக்குது. இந்த 5த்தையும் வாங்க இப்போ தெளிவாக சொல்கிறேன். நான் டிக்டேட் பண்ணுறதுனால தெளிவாக கேட்டுக்குங்க. ஏன்னா பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆனது, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஷேக்ஸ் அலைன்மெண்ட்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், செகண்டுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், தேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த்துக்கு ஃபோர்த் ஆப்ஷன், ஃபிஃப்த்துக்கு செகண்ட் ஆப்ஷன். இப்போ வாங்க குருவினாக்குள்ளே போவாங்க. இப்போ அடுத்து நம்ம குருவினா தான் பார்க்க போகிறோம். குருவினா 1 பேஜ் நம்பர் 27 இருக்குது. நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெளிவாக புரியலது. நீங்கள் நான் டிக்டேட் பண்ணுற தெளிவாக கேட்டுக்கங்க. பேஜ் நம்பர் 27க்கு வாங்க. பேஜ் நம்பர் 27 போயிட்டிங்கன்னா 2 லைன் தான், ரொம்ப இல்லை. இந்த பாடல் இருக்குல்ல, பாடல்லே உங்களுக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு லைன் இருக்கு பாருங்க, அதிலேருந்து நான் குறிக்க வரேங்க. கரெக்டாக பார்த்துக்குங்க, கரெக்டாக நான் குறிக்க பார்த்துக்குங்க. ஊரின்னு ஆரம்பிக்கல, ஊரின்லேருந்து நீங்கள் குறிச்சிக்குங்க. குறித்து இங்கே வருங்க, தாண்டின்னு இருக்குல்ல, அது வரையும் உங்களுக்கு குருவினா 1க்கான ஆன்சர். குருவினா 1க்கான ஆன்சர் பார்த்துக்குங்க, இவ்வளோ தான் இருக்குது, ஒரே லைன் தான். அதே மாதிரி குருவினா 2க்கும் ஒரே லைனில் தான் ஆன்சர் இருக்கும். வாங்க பார்ப்போம். குருவினா 2வும் பேஜ் நம்பர்
27 தான் இருக்குது. நான் பேஜ் நம்பர் போட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் 27 நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்பீடாக வந்துடுங்க. நெக்ஸ்ட் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு குறிங்க. ஏன்னா வந்து இது இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அலைன்மெண்ட்ஸாக இருக்கும். நான் எழுதுறது கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்கும். அதனால் சொல்கிறேன், டிக்டேட் பண்ணுறதை கேளுங்க, நல்லா டிக்டேட் பண்ணுறத தெளிவாக கேளுங்க. சரி, நீங்கள் பேஜ் நம்பர் 27 எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வாங்க. நான் எங்கே வந்து எந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்கணும் அந்த இடத்துக்கு வாங்க. கரெக்டாக நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காக்கைன்னு ஆரம்பித்து உதிர்த்திடும், காக்கையிலேருந்து ஆரம்பித்து உதிர்த்திடும் இதுவரையும் உங்களுக்கு குருவினா 2க்கான ஆன்சர். இப்போ குருவினா 3க்கான ஆன்சர். குருவினா 3 கிடையாது உங்களுக்கு, சாரி, சிறுவினா 1க்கான ஆன்சர் பார்ப்போம் வாங்க. சிறுவினா 1க்கு ஆன்சர் வந்து கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதாவது நிறையா பேரா, ஒவ்வொரு பாயிண்டாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, வெறும் 5 அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் வாங்க குருவினா பார்ப்போம் வாங்க. சிறுவினா பார்ப்போம். குருவினா முடிச்சாச்சு, இப்போ சிறுவினா தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ சிறுவினா பார்ப்போம். அதே பேஜ் நம்பர் 27 தான். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாயிண்டை குறிச்சிக்கங்க. கேட்டால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு சிறுவினா ப்ளூ கலரில் குறிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாடல் இது இருக்குல்ல, அது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கங்க. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எழுதணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 1 2 நான் எண்ணி சொல்கிறேன். 1 2 கீழே 1 3 அந்த பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க, ஒன்று இருக்கு பாருங்க. பச்சை பசேல்னு இருக்கா, அதுலேருந்து ஸ்டார்ட் வச்சு அந்த 3 பாயிண்ட்டும் 1 2 3 அந்த 3 பேராகவும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த இப்போ 4 ஆகிடுச்சா, இப்போ இங்கே வருங்க. இங்கே இதிலேருந்து இது வரையும் இதோட 5 ஆகிடுச்சா, முடிஞ்சதுக்கப்புறம் மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், அதுலேருந்து இங்கே முடிந்த வரையும் 6, மொத்தமாக 6 பாயிண்ட். 6 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும். இந்த சிறுவினாக்கான ஆன்சர் அவ்வளோதான், உங்களோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் 6 பாயிண்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை. 5 பாயிண்ட் நீங்கள் தெளிவாக எழுதினா போதும். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நீங்கள் விட்டுடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் விட்டு கூட இதெல்லாம் நீங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். வாங்க இப்போ வந்து சிந்தனை வினா வைப்போம். சிந்தனை வினாங்கிறது ஒரு நீங்களே சிந்தித்து எழுதக்கூடிய வினான்னு தான் இந்த வினா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் கற்பனை திறமையை வச்சு நீங்கள் எழுதிக்குங்க. உங்களுக்கு கற்பனை திறமையை இன்னும் அதிகப்படுத்த இதை படித்து பாருங்கள். இதை படித்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கற்பனை திறமை இன்னும் கொஞ்சம் ஹையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா இதில் உள்ளதை வந்து எல்லாமே தெளிவானது இருக்கும். அந்த கதையோட சுருக்கம் மற்ற எல்லாமே இதில் அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்கோ அதோட சுருக்கமான ஒரு கதை. அதாவது இதுதான் கொஷின் சொல்ல, இது கதை. படிங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க. அதுதான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன். மறக்காமல் இதெல்லாம் படித்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. இதோட இந்த லெசன் செஷன் முடியுது. நீங்கள் நம்ம சேனலில் 2 லெசன் 3, அதாவது பாடம் 3 இதில் இருக்கிற கம்ப்ளீட் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3 குறினா 3 சிறுனா ஒரு சிந்தனை இருக்குது, மேட்ச் இருக்குது, ஃபில்லப்ஸ் இருக்குது, சூஸ் இருக்குது. இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஆன்சர் வந்து நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். வாங்க வந்து சூஸ்லேருந்து பார்ப்போம். ஒரு சூஸுக்கும் நான் வந்து டிக்டேட் பண்ணுறேன், ஆன்சரும் டிக்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு இதுலையும் காட்டுறேன். ஃபஸ்ட்டுக்கு 4th ஆப்ஷன், செகண்டுக்கு 3rd ஆப்ஷன், தேர்டுக்கு 2nd ஆப்ஷன். நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. இது உங்களுக்கு வந்து நான் வந்து அழகாக வந்து ப்ளூ கலரில் ஆன்சர் கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்துக்குங்க. டைப்பிங் விண்டோலாம் இருக்கும். ப்ளூ கலரில் இருக்க மட்டும் நீங்கள் அழகாக புக்கில் எழுதிக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன ஆன்சர் தான் இருக்கும், பெரிய ஆன்சரும் எதுவுமே இருக்காது. அழகாக நீங்கள் இதெல்லாம் மட்டும் எழுதிக்குங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து கோடிட்ட இடமும் முடிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப பெரிய ஆன்சர் இருக்காதுல்ல, சின்ன ஆன்சராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பொறுத்துக பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். நான் நம்பர் போட்டோன்னா நீங்கள் நிறைய பேர் டவுட் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு பொறுத்துகையும் இதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு எய்த்தாப்பில் அதுக்கு என்னென்ன வருமோ எல்லாத்தையுமே தெளிவாக பொறுத்துகளை கொடுத்துருக்கேன். நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நான் நம்பரும் சொல்கிறேன், நம்பரும் நான் உங்களுக்கு டிக்டேட் பண்ணுறேன். நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த நம்பர் தான் உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் வரும். ஏன்னா நான் எந்த மாடலில் இப்போ குறிக்கிறேன்னு மறுபடியும் நம்ம சேனல் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டுக்கு 4, செகண்டுக்கு 1, தேர்டுக்கு 2 அண்ட் 4த்துக்கு 3 இந்த மெத்தடெலாம் குறிப்பேன். நீங்கள் உங்களுக்கே நான் எந்த மெத்தடில் குறிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு குறினாவுக்குள்ளே போவாங்க. குறினா பொறுத்த வரைக்கும் நான் வந்து புக் பேக் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே புக் பேக்கில் உங்களுக்கு இருக்கும். பேஜ் நம்பர் 31 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 31க்கு போயிட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு குறினாக்கான ஆன்சர் கொடுப்பேன். 1-2 கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து முக்கியமாக கைடில் ரெஃபர் பண்ணி பெருசாக இருக்கிற கொஸ்டின் பெருசாக இருக்க மாதிரி தான் நான் கொடுக்க முடியும். சின்னதாக இருக்க கொஸ்டின் சின்னதாக இருக்க மாதிரி கொடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அகாடமிலேருந்து எல்லாம் சுருக்கி உங்களுக்கு தெளிவான கொஸ்டின் தான் கொடுத்துட்ருக்கோமே தவிர எதுவுமே ஃபேக் கொஸ்டின் கிடையாது. எல்லாமே தெளிவான கொஸ்டின் தான் கைடை பொறுத்ததாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்த அந்தன் அதிலேருந்து இது கடைசியாக முடியல அது வரையும் அதான்னு அதுலேருந்து ஆரம்பித்து கடைசி முடிய வரையும் நீங்கள் அதான்லேருந்து குறிச்சிக்கங்க. கரெக்டாக குறிச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நம்ம கரெக்டாக பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். இந்த கேமராவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னால் கரெக்டாக அந்தளவுக்கு டிக்டேட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் டிக்டேட் பண்ண முடியும். ஏன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த பேஜ் நம்பர் நான் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம், வாய்ஸ் ஓவர் பண்ணும். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. தெளிவாக நீங்கள் பாருங்கள்.
வீடியோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. செகண்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கங்க. வாங்க, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோடய டிக்டேட்டிங் ஸ்கில்லை கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு கிளியரிட்டியாக தெரில. ஏன்னா நம்ம ஃபோனில் மொபைல்லாம் எடிட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு கிளியராக தெரில. வாங்க செகண்ட் கொஸ்டின் எங்கேன்னு கட்டுறேன். கரெக்டாக இந்த பேராகிராஃப் ஷார்ட் இருக்குல்ல, மரங்களையும் அதிலேருந்து அந்த முடியும் பாருங்க, அந்த பாயிண்ட் அது வரையும் பூசினார் அது வரையும் கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் புக் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் டக்குன்னு டிக்டேட் பண்ணி குறிச்சிக்கங்க. உங்களுக்கு வீடியோ கிளியராக தான் இருக்கும். நான் இங்கே வாய்ஸ் ஓவர் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் பிளர் அடிக்க வரும், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் தேர்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 30 இருக்குது. பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கங்க. பேஜ் நம்பர் 33 எடுத்துட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே கரெக்டாக எந்த இடத்துல நம்ம கரெக்டாக வச்சுங்க. அந்த லைன்லேருந்து நீங்கள் குறிச்சிட்டால் போதும். ரொம்ப ரெண்டு ஒரே லைனில் இருக்கும். ஏறான்னு இருக்குல்ல, அதுலேருந்து இது வரையும் இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிட்ட இருக்குல்ல, சிலவாகும், ஏறாலேருந்து சிலவாகும் வரையும் ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கங்க. நீங்கள் ஏறான்லேருந்து சிலவாகும் வரையும் கரெக்டாக குறிச்சிட்டிங்க. நான் கரெக்டாக தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தெளிவாக தெரியல. மறுபடியும் அதான் சொல்கிறேன். காரணம்னா ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் பிழையாக இருந்தால் நீங்கள் மன்னிச்சிக்கங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் எனக்கு தெளிவாக தெரியல வீடியோவில். நெக்ஸ்ட்டு சிறுவினாவும் பாருங்கள். சிறுவினா பேஜ் நம்பர் 31 தான் இருக்குது. அது ஃபஸ்ட்டு சிறுவினா ஆன்சர் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். நம்மள்கிட்ட ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து நம்ம எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது நம்மள்ட்ட அந்த புக்கு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது. இருந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் PDF வச்சு நான் உங்களுக்கு எல்லாமே எடிட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான கொஷின் கொடுக்குறேன். நம்பிக்கை இல்லைனா நீங்கள் நம்ம கொஷினை குறிச்சிட்டு இந்த லெசனை வந்து உங்கள் ஸ்கூலில் குறிக்கிறப்ப நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். தமிழர்கள் அதுலேருந்து ஆரம்பித்து இது வரையும் முடிச்சிருங்க. இந்த ஒரு பேராகிராஃப் அப்படியே ஃபுல்லாக முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் சிறுவினா 2க்கான கொஷினை பார்ப்போம். நீங்கள் சிறுவினா கொஸ்டின் 2க்கான கொஷின் கொஞ்சம் 2 பேஜில் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இதுங்க உங்களுக்கு இப்போ குறிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 பேஜில் இருக்கும் அந்த ஆன்சர். அதாவது 32லேயும் 33லேயும் இருக்கும். பாதி 32 தொடர்புலேருந்து அங்கே முடிகிற மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். நீங்கள் ஈஸியாக குறிச்சிடுவீங்க. நீங்கள் வாங்க பார்ப்போம். கரெக்டாக வந்து காட்டுறேன் பாருங்கள். அதில் என்னென்ன படிக்கணும்னு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். அது நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் நல்லா பேஜ் நம்பர் 32க்கு வாங்க. 32க்கு வந்துட்டிங்களா? பேஜ் நம்பர் 32க்கு வந்தோடனே இந்த கீழே கார்னரில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. ஸ்க்ரோல் பாருங்க. புக்கில் வந்து கார்னரில் பாருங்கள். அதாவது ரைட் சைட் கார்னரில் கரெக்டாக கப்பல் அதில் இருக்கா, கப்பலில் குறிக்க ஆரம்பித்து சிறுவினா 1 போட்டிருக்கேங்க. இங்கே முடிச்சிடாதீங்க. இந்த பாயிண்ட் எதுவுமே கிடையாது. இது ஃபுல்லாக நீங்கள் படிக்க மாதிரி இருக்கும். கப்பல்லேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு பேஜ் அதாவது 33க்கு போயிட்டிங்களா? 33ல் இங்கே முடியும் பாருங்கள். இது வரையும் உங்களுக்கு சிறுவினா 1க்கான கொஷின். அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான என்னென்னா, மேலே பாடல்னு கொடுத்துருக்கல நீல கலர் வரி, அது நீங்கள் படிக்க வேணாம். அது நீங்கள் வந்து தேவையில்லை, அது நீங்கள் விட்டுடலாம். நான் எங்கே குறிச்சிருக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நான் டிக்டேட் பண்ணுறதை வந்து நீங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரியாத மாதிரி தான் நான் டிக்டேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கே தெரியுது. நாளைக்கு வந்து நம்ம ஐபேடில் எடிட் பண்ணுறதுனால உங்களுக்கு நாளைக்கு வர வீடியோ தெளிவாக வரும். அடுத்தது நீங்கள் கடைசி சிறுவினா பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கங்க. பேஜ் நம்பர் 33 எடுத்துகிட்டு நேரம் பேஜ் நம்பர் 33 வாங்க. பேஜ் நம்பர் 33 வந்துட்டிங்கன்னா இதிலேருந்து இந்த ஒரு பேராகிராஃப் கடலில் ஆரம்பித்து அது முடிகிற வரையும் ஒரு பேராகிராஃப் குறிச்சிக்கங்க. பாருங்கள், இப்போ கூட எனக்கு பிளர் அடிக்கிற மாதிரி ஒன்றுமே தெரிய மாட்டேதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை. எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. அதனால வந்து என்னால் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து பிசியில் உட்காந்து எடிட் பண்ண முடியல. மொபைலில் எடிட் பண்ணி போகிறதுனால நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து ஏன் இப்படி மொபைலில் எடிட் பண்ணி போகிறேன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஏமாந்து போகக்கூடாது. டெய்லி ஒரு லெசன், ஒரு டாபிக் ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி கற்றுக்கிற அளவுக்கு நம்ம போடணும். சிந்தனை வினா வந்து நீங்கள் வந்து அதில் படிச்சிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிந்தனை வினா நீங்களாக எழுதுறதா. இந்த கதையை நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் எழுதிக்குங்க. அதனால் சிந்தனை வினா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நான் முதல்ல சொல்லிட்டேன், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நீங்கள் கதையை மட்டும் படித்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அந்தளவுக்கு தான் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் வார்த்தை உங்கள்கிட்ட நான் பேசலான்னு இருக்கேன். நம்ம ஏன் வீடியோ போட்டுட்ருக்கோம், இந்த மாதிரி ஃபோனில் மொபைல் யூஸ் பண்ணி ஒன்றுமே கண்ணு கூட தெரியாமல் பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் எடிட் பண்ணி போகிறோம்னா, நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் ஏமாறக்கூடாது. யாரையும் ஏமாற முடியாமல் கல்வியை கரெக்டாக கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதான். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் ஒரு லெசனாச்சும் நம்ம முடிக்கணும். நம்ம சேனல்லேருந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து
அவங்க டெய்லி படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஒரு நாள் கூட பிரேக் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் பிரேக் போக மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. லெசன் 4 விலங்குகள் உலகம். இந்த லெசனில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற அந்த ஒரே ஒரு ஆன்சரை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து சிங்கம், யானை, புலி 3த்தையும் நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து விளக்கி ஒரு அந்த கேள்விக்கு ஒரு கரெக்டான பதில் இதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இது வந்து ஒரு கதை தான். நீங்கள் வந்து படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு சிங்கம், யானை, புலி எப்படி இருக்கும் அந்த உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க. அதை வச்சு உங்களுக்கு எழுத தெரிஞ்சால் நீங்கள் எழுதுங்க. அது அந்த எனக்கு நடத்துனது எனக்கு கேட்டால் புரியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ சொல்கிறத நீங்கள் வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க. ஃபஸ்ட்டு புலியோட சிறப்பு அதெல்லாம் வந்து எப்பொழுதும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்குங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த கதையை நீங்கள் படிச்சுட்டு உங்கள் வீட்டில் அம்மா புலியோட சிறப்புலாம் இதுதான் புலியோட சிறப்புமா, யானைகள் சிறப்பு அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு தெளிவாக இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம கொடுத்துருக்கபடி நீங்கள் தெளிவாக புலி, யானை, சிங்கம் இது 3த்துக்கும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்குங்க. படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்து இந்த கொஷின் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த கொஷினோட கதை, நீங்கள் இதுதான் எழுத போகிறீங்க. ஏன்னா இது கதை கிடையாது, அதோட சிறப்புகளை தான் நீங்கள் எழுதுறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நடத்தும் போதே சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லலைன்னா நம்ம கொடுக்குற மெட்டீரியல்லேருந்து நீங்கள் படிச்சுக்குங்க. படித்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. நம்ம வந்து நீங்கள் சொல்லலாம், நீங்கள் படித்து காட்டலாமே, கதையை நீங்களே சொல்லலாமேன்னு. நம்ம நோக்கம் கொஷின் கொடுக்கறது, அதுவும் கொஞ்சம் நேரத்தில் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கரெக்டான கொஷின் கொடுக்கறது. நான் படித்தேன்னா டைம் வேஸ்ட்டாக போகும். ஏன்னா இந்த ஒரு கொஷினுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுதுன்னா பார்க்குறவங்களுக்கு பிடிக்காது. நீங்களாம் நல்லா படிப்பீங்க. அதனால் நீங்கள் இப்படிலாம் படிச்சுக்குங்க. படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. நம்ம நோக்கம், நம்ம சேனல் நோக்கம் என்னென்னா லெசன் 5, அதாவது தமிழில் இருக்கிற 5ஆவது லெசனில் இருக்கிற கம்ப்ளீட் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே முக்கியமான ஆன்சர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூஸ்லேருந்து குறிப்போம். சூஸ்லேருந்து உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். மொத்தமாக 3 சூஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், அண்ட் செகண்டுக்கு 4th ஆப்ஷன், தேர்டுக்கு 2nd ஆப்ஷன். மொத்தமாக இந்த 3 சூஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம குரீனாக்குள்ளே போவாங்க. குரீனா பேஜ் நம்பர் 39, அதுதான் ஃபஸ்ட்டு குரீனாக்கான ஆன்சர் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். ஏன்னா இந்த லெசனை சீக்கிரமாக முடிக்கணும் தான் நம்ம டார்கெட். அதனால் இந்த லெசனை நம்ம சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ஃபாஸ்ட்டாக குறிச்சிக்கோங்க. நீங்கள் பாருங்கள் கரெக்டாக எதுலேருந்து எது வரையும் இது நான் குறிக்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. அதுலேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்டாப் வரையும் முடியல, இந்த ஃபுல் ஸ்டாப் வரையும் உங்களுக்கு குரீனா 1க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு குரீனா 2க்கான ஆன்சர், அதுவும் பேஜ் நம்பர் 39 தான். நீங்கள் பேஜ் நம்பர் 39லே ஸ்டே ஆகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு குரீனாவும் தெரியும். நீங்கள் குறிச்சிட்டு கூட நீங்கள் பேஜ் நம்பர் 39 போட்டுக்கலாம். நீங்கள் பேஜ் நம்பர் 39லே ஸ்டே இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த குரீனாக்கான ஆன்சர் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இது வந்து நீங்கள் குரீனா 1 குறிச்சிங்களே, அதுக்கு மேலே இருக்க பேராகிராஃப் தான் அப்படியே. அது ரெண்டுமே குரீனா 2க்கான ஆன்சர். பாயிண்டாக எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட் வந்து அதில் வந்து கேட்டிருப்பாங்க இருக்கும். நீங்கள் 2 பாயிண்டாக எழுதுனீங்கன்னா தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்கள் அப்படியே சேர்த்ததுனாலும் எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலும் 2 பாயிண்டாக எழுதுனா ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். குரீனா 3க்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 39 and 40. ஏன்னா 39ல் ஸ்டார்ட் பண்ணி 40ல் முடியும். 2 ஆன்சர் தான். 2 அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கலாம், அந்த 2 வேர்டு இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதும். நீங்கள் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் போட்டுருவாங்க. மற்றபடி நீங்கள் வந்து அதிகமாக எதுவும் எழுதுன்னு தேவையில்லை. 2 ரெட் கலரில் இருக்க வேர்டு மட்டும் எழுதினா போதும். இல்லை இதுவரையும் எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கம்பல்சரி போட்டுருவாங்க. உங்களுக்கு ஸ்கூலில் வந்து அதான் சொல்லுவாங்க, 2 ரெட் கலர் வேர்டு எழுதினா போதும், அது மட்டும் சொல்லுவாங்க. நீங்களும் அந்த ரெட் கலர் வேர்டு மட்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மற்ற இருக்கிற அந்த கடிதம், லெட்டர், இந்த கோட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாதது. உங்கள் கிளாஸில் குறிக்க சொல்ல மாட்டாங்க. அப்படி குறிக்க சொன்னாலும் அது உங்களுக்கான ஒரு டாஸ்க்காக எடுத்து நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் குறிங்க. ஏன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் மற்ற எல்லாத்துக்கும் இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறிக்க சொல்லுவாங்க, அவங்களே குறிக்க சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா குறிச்சிக்கங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க, மற்ற எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கு மட்டும் ஆன்சர் நம்ம சேனலில் இருக்காது. அந்த டாஸ்க்கை வந்து நீங்களே முடிக்கலாம், முடிக்காமலும் போகலாம். ஏன்னா அது வந்து தேவையில்லாதது தான். இருந்தாலும் நீங்கள் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் இப்போ 10th 11th 12thலாம் லெட்டர் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுக்காகவும் அதில் கொடுக்கல. இப்போலேருந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மற்ற எல்லாத்துக்குமே நம்ம இதில் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடியது, அதெல்லாம் கேட்கக்கூடியது. நம்ம வந்து நம்ம சேனலில் எக்ஸாமில் கேட்கக்கூடியது தான் அதிகமாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் இப்போ தான் ஒரு 7th போகிறீங்க, 7th படிக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. எக்ஸாமுக்கு இதான் வரும், இவ்வளோ வரும், அது மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா, அவங்களுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலில் மறுபடியும் வாட்ச் பண்ணுங்கள்.
ஏன்னா திருப்பி சொல்கிறேன், ஒன் டைம் நம்ம சேனல் உங்கள் வியூக்கு வந்துட்டுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை தேடி பார்த்தாலும் கிடைக்காது. உங்களுக்கு என்ன ஸ்டடி வேணாலும் நம்ம சேனல் பேர் லோகோ அகாடமி அதை சர்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் இருக்க வீடியோ உங்களுக்கு ரெஃபர் ஆகும். கம்பல்சரி உங்களுக்கு கொஷின் பேப்பர்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். லாஸ்ட்டு 2 கொஷின் அதுவும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதில் வந்து 2 தான் பார்க்க போகிறோம். ஒன்று விடாமல் எல்லா புக் பேக் ஆன்சருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு விடை தெரியும். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வந்து சூஸ் திஸ் பெஸ்ட் ஆன்சர்லேயும் பார்ப்போம். அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதிலேருந்து நம்ம இப்போ வந்து பார்ப்போம். வாங்க. ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், செகண்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் டிக்டேட்டும் பண்ணுறேன், குறிச்சியும் பார்க்குறேன். நீங்கள் குறிக்கிறதும் பாருங்கள், நான் டிக்டேட் பண்ணுறேன், கேட்டுக்குங்க. அப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும். தேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த்துக்கு லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஃபோர்த் ஆப்ஷன், அண்ட் ஃபிஃப்த்துக்கு ஒன்றுக்கும் நான் ஆப்ஷன் சொல்கிறேன், நீங்கள் நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. ஃபிஃப்த்துக்கு வந்து நீங்கள் நான் சொல்கிறது வந்து நல்லா பார்த்துக்குங்க. செகண்ட் ஆப்ஷன், அண்ட் சிக்ஸ்த்துக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், அண்ட் செவன்த்துக்கு தேர்ட் ஆப்ஷன். இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. டிக்டேட் பண்ணுறதை நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க. நான் குறிக்கிறது உங்களுக்கு நல்லா புரியலைன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் வந்து நெக்ஸ்ட் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம குறிவினாவும் பார்ப்போம். ஒரு குறிவினாவுக்கும் நான் வந்து புக்கில் தான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். எதுவும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்குது, புக்லேயே குறிக்க மாதிரி இருக்கும். பேஜ் நம்பர் 44 எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ பேஜ் நம்பர் 44 போனீங்கன்னா குறிவினா 1க்கான ஆன்சர் நம்ம ஈஸியாக குறிச்சிக்கலாம். ஏன்னா அது ஒரே ஒரு திருக்குறளோட பொருள் தான் அந்த ஆன்சர், அந்த கொஷினோட ஆன்சர். கரெக்டாக 8வது திருக்குறள் இருக்குல்ல, அதோட பொருள் தான் குறிவினா 1க்கான ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், 8வது திருக்குறளில் இருக்கிற பொருளோட அதுதான் குறிவினா 1க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு குறிவினா 2க்கான ஆன்சர் பார்ப்போங்க. அதுவும் ஒரு திருக்குறளோட பொருள் தான். பேஜ் நம்பர் 43, பேஜ் நம்பர் நீங்கள் 43 எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன் அது எத்தனாவது குறள், எந்த குறளோடதுன்னு உங்களுக்கு தெரியும். கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. அது வந்து ஃபஸ்ட்டு குறள் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு குறளோட பொருள் தான் குறிவினா 2க்கான ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு குறளோட பொருள் தான் குறிவினா 2க்கான ஆன்சர், குறிச்சிக்குங்க. நெக்ஸ்ட்டு குறிவினா 3க்கான ஆன்சர் பார்ப்போங்க. அதுவும் ஒரு குறளோட பொருள் தான். ஏன்னா திருக்குறள்னாலே அது பொருளில் தான் உங்களுக்கு கொஷினை கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதனால் அந்த பொருளை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. பொருளை பொறுத்த வரைக்கும் மீனிங் இருக்கும். இந்த மீனிங் தான் உங்களுக்கு மீனிங். பேஜ் நம்பர் 44 எடுத்துக்கோங்க. தேர்டு குறிவினோட ஆன்சருக்கு பேஜ் நம்பர் 44 நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எத்தனாவது குறள்னா இருங்க நான் சொல்கிறேன் பாருங்க, நான் குறித்து காட்டுறேன். அந்த குறள் அது உங்களுக்கு என்னன்னு தெரியும், 9th குறள். 9th குறளோட பொருள் தான் குறிவினா 3க்கான ஆன்சர். 9th குறள் மறக்காதீங்க, 9th குறள் 3வது குறிவினாக்கான ஆன்சர். 4வது குறிவினாக்கு குறள் பொருள் கிடையாது. 4வது குறிவினா வந்து பேஜ் நம்பர் 45 எடுத்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக நான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த லைனில் குறிக்கிறேன்னு மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. மற்றபடி எதுவும் தேவையில்லை. பேஜ் நம்பர் 45ல் இது இருக்கிற ஒருன்னு ஆரம்பித்து ஆகும் இது வரையும், பேஜ் நம்பர் 45ல் இருக்க ஒருலேருந்து ஆகும் வரையும் குறிவினா 4க்கான ஆன்சர். இதோட குறிவினா செஷன் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை படித்து அது எந்த திருக்குறளோட விளக்கம்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்லிடுறேன், தேர்டு திருக்குறள் தான் அதுக்கான ஆன்சர். நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு வந்து தேர்ட் திருக்குறளோட மிங்களாக தான் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.